ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரூட் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்டிக் டீச்சர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனாக போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு, இப்போ நீ வெளியே வர போறியா இல்லையா? அம்மா நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாருமா, அவள் தான் தனியாக இருக்கணும்னு சொல்கிறாள். போதும் நிறுத்துங்க. நம்ம எவ்வளோ நாள் தான் அவள் இஷ்டத்துக்கே ஆடிட்டுருக்கிறது? நீ கொஞ்சம் ட்ராமாவை நிறுத்துறியா? ஏன் அம்மா இப்படிலாம் பேசுகிற நீ? எனக்குன்னு யாருமே இல்லை. என் ஃப்ரெண்டு அவளே என்னை ஏமாத்திட்டா. இங்கே பாரு, எப்போ உங்ககிட்ட வந்துட்டு அவர் உன்னை லவ் பண்ணுறான்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு இந்த மேலே பண்ணிகிட்ருக்க நீ? அம்மா நீ ஏன் இப்படி பேசுகிற? இங்கே பாருமா, நீ பாருமா, கொஞ்சம் அமைதியாக இருமா, நான் பேசுகிறேன் அவகிட்ட. நீ சொல்லுமா, நீ தன்னை லவ் பண்ணுறியா? ஆமாம். சரி பாருமா, இது ரொம்ப நார்மல் தான். இங்கே பாருமா, நீ வந்துட்டு அவரை லவ் பண்ண அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயந்தான். ஆனால் நீ அவரை லவ் பண்ணன்றது உனக்கு எப்படி கன்ஃபார்மாக தெரியும் சொல்லு? இந்த மாதிரி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகிறதெல்லாம் லவ்வா? லவ் வந்து எப்படி இருக்குன்னா, நீ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாம்மா. அந்த லவ் உன்னை சுற்றி இருக்கும்போது உனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் பெருசாக தெரியாது. அந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணணும். அப்போ தான் அது லவ்னு சொல்லுவாங்க. புரியுதா? நீ நினச்சது உனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி நீ அழுகிறது, அது பேர் லவ் கிடையாதும்மா. அது ஒரு பிடிவாதம். புரியுதா உனக்கு? அதுக்கு அவளுக்கு ஏதோ பெருசாக புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா வந்து லெசன் எடுத்துகிட்ருப்பாங்க. இங்கே பாருமா, அவனை வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணான்னா கண்டிப்பாக அவன் வந்து சண்டை போடுவான். எல்லாத்துக்காகவும் சண்டை போடுவான். ஆனால் அவர் அப்படி சண்டை போடலன்னா நீ அவனுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாத. அவன் உன்னை கிவ் அப் பண்ணிட்டானா நீ அவனை கிவ் அப் பண்ணிடு, அவ்வளோதான். ஆனால் அம்மா அப்புறம் எதுக்கு அப்பா வந்துட்டு மார்க்குக்கு ஈஸியாக என் கையை கொண்டு போய் கொடுத்தாரு? நீங்கள் தானே சொன்னீங்க, அம்மா அப்பா ஆனால் நீங்களாம் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க, அதனால ஒருத்தங்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக கையை கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி. அப்போ ஏன் மார்க்குக்கு மட்டும் கொடுக்கணும்னு நினச்சார் அப்பா? ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி ரீசன்ஸ் இருக்குமா? அது உனக்கு இப்போ புரியாது. ஒரு வயசு நீ வரும்போது உனக்கு கண்டிப்பாக புரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்களா. அவங்க அம்மா வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அப்பா வந்துட்டு ஹீரோனோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அழுதுட்ருப்பாரா. நீங்கள் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? இல்லை, நான் பொண்ணு வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது, அதனால தான் இன்னொரு வாட்டி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கார். இங்கே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சாய் தான் தெரியுறான். அவளுக்கு என்ன வேலை பார்த்தாலும் சரி அப்படியே சாய்க்கு கால் பண்ணுவாளா. ஆனால் சாய் வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருப்பான். அப்போ இவள் கால் வரும், பார்த்துருவான். ஆனாலும் வந்துட்டு அட்டென்ட் பண்ணாமல் ஓரமாக வச்சிடுறான். ஸோ அவன் வந்துட்டு இவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சாய் உட்காந்துட்ருப்பாங்களா. வந்தவன் நம்ம ஹீரோயினுக்கும் சாய்க்கும் ஒரு ஜூஸ் மாதிரி கொடுப்பானா. சாய் அதை பார்த்துட்டு, எனக்கு இந்த ரெட் ஜூஸ் பிடிக்கவே பிடிக்காது. அச்சோ அப்படியா, மன்னிச்சிருமான தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டேன், நான் வேணா போய் மாற்றிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இந்த வாட்டி நான் குடிச்சிக்கிறேன் உனக்காக. ஆஹா, இங்கே தான் நடந்துட்டுருக்கு. இது எப்போது நீங்கள் 2 பேரும் எப்போ சேர்ந்தீங்க? அதுவா, நாங்களே கொஞ்ச நாள் முன்னாடி தான் சேர்ந்தோம். அப்புறம் நாங்கள் ஒன்றா இங்கிலாந்து போகலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பண்ண சொல்ல, அமைதியாக அதையும் அவகிட்ட இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் அவனை அடிக்க, இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவும் அவங்களும் வந்து ஒன்றா இருக்க முடியல இல்லைங்களா, அந்த வருத்தம் தான் அவங்களுக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு, அதெல்லாம் விடுப்பா, அப்படி தான் இருக்கும், பொண்ணு பெற்றவர்ல, அதனால தான் அவர் கவலைப்படுறாரு. ஆனால் அப்பா நீங்கள் கூட எதுவும் பெருசாக பேசலையே நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது. இங்கே பாருமா, உன் விஷயம் வேறு, எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பண்ணும் ரொம்ப நல்ல பையன்தான். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக தோணல. அப்படின்னா நான் ரொம்ப கெட்டவன்னு அவர் நினைக்கிறாரோ? இல்லைப்பா, அப்படி கிடையாது. சத்தியமாக அப்படி கிடையாது. உன்ன மாதிரி ஒரு நல்லவனை இந்த உலகத்தில் யாராவது பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு தங்கம் நீ. இங்கே பாருப்பா, நான் அப்படி சொல்ல வரல. அவரை பொறுத்த வரைக்கும் நீ வந்துட்டு அவர் பொண்ணை ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிடுவ. நீயே யோசிச்சு பாரு. அவர் வந்துட்டு அந்த மார்க் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சது அவர் பொண்ணை அவர் கூடவே வச்சுக்கிறதுக்காக. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. கல்யாணம் பண்ணி பெற்றவங்க வந்துட்டு பொண்ணை வேற ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வழியாக அவங்களால தாங்க முடியாது. அதுவும் நாங்களோட அம்மா அப்பாவை பற்றி உனக்கே நல்லாவே தெரியும். அவர் எவ்வளோ செல்லம் கொடுத்து அவங்க அப்பா வந்து வளர்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீ வந்துட்டு அவர் பொண்ணை ஊராக கூட்டிகிட்டு போவ, உலகம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவ, அவரை விட்டு ஒரேடியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவ அப்படின்னு சொன்னால் அவர் எப்படிப்பா ஏற்றுப்பார்? அவருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும்ப்பா. ஸோ நீயுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும், சரியா?
இப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ நம்ம ஹீரோயின் அப்பாவை பற்றி புரிய வருது. ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. என்ன என்ன ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு சிரிப்பை வந்து கொண்டு வரத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அது நீ வேறு மாதிரி கூட சொல்லலாம், நீ வந்து ரொம்ப கவலையாக இருக்கேன்னு சொல்லி. எனக்கு புரியுது, சாய் கூட சொன்னான் நீ ரொம்ப கவலைப்படுறேன்னு. ஏதாவது பிரச்சனையா? நம்ம விஷயத்தை நினச்சி கவலைப்படுறியா? அது ஒரு பக்கம் இருக்குது தான், ஆனால் தான். சரி, நான் வேணா அவகிட்ட வந்து பேசட்டுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், அது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை, நானே பார்த்துப்பேன். ஆனால் என்ன பிரச்சனைனா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் புரியல. இங்கே பாருண்ண, நீ என்னோடய ஒய்ஃப் ஆக போகிற, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே. அதுக்கு நான் இன்னும் அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கலை இல்லைங்களா? இங்கே பாரு, என்னவா வேணால் இருந்துட்டு போகுது, இன்றைக்கி இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீ என்னோடய ஒய்ஃப் தான். அதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை, அதே மாதிரி உனக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம், அதில் கிளியராக இரு. அப்புறம் நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, நீ வந்து இப்போ சிஏ பார்க்குறதுக்கே என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிற இல்லையா? நாளை பின்ன டிப்ளமேட்டோட ஒய்ஃப் நீ. நாங்கள் ஒரு ஊருக்காக போவோம், எங்கள் வேலையே அதுதான். ஸோ அப்போ என் கூட நீ வருவ. அப்படி வரும்போது நான் பேசிக்காக வந்துட்டு ஈவெண்ட் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒன்று கூட்டிகிட்டு போவேன். அங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசுவாங்க, டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கும், டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் மக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே நீ பார்த்து பேச கற்றுக்கணும். அதுவும் அவங்கள நம்ம வந்துட்டு எந்த ஒரு வகையிலும் ஹர்ட் பண்ணிடாமல் பேசணும். அப்போது நீ அந்தளவுக்கு சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிற. அதுக்கு முன்னாடி உனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குமா? யோசிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு அட்வைஸ் கொடுக்க, நம்ம ஹீரோயினுக்கு அந்த அட்வைஸில் ஏதோ புரியுது. ஸோ அதனால் நம்ம சியை வந்து டைரெக்டாக பார்க்க வந்திருக்காங்க. இங்கே பார் சி, நான் உங்ககிட்ட கிளியராக பேச தான் வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற டைமில் எனக்கு அவரை லவ் பண்ணணுமோ இல்லை வேறு யாராவது லவ் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு எந்த தாட்டும் இல்லை. சொல்லப்போனால் நான் அவரை வந்துட்டு நம்மளை எல்லாரை விட வயசு அதிகமானவர் அப்படின்றது தாட் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போது உனக்கு அந்த தாட் வந்துருச்சா? உனக்கே தெரியும் நம்ம யாரை லவ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தானே நம்மளுக்கு அது தோணும். அதை எப்படி நம்ம முன்னாடி சொல்ல முடியும்? சொல்லப்போனால் வந்துட்டு ஸ்கூல் முடிகிற டைமில் அவர் என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு தான் போனார், அவர் ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் அது எனக்கு பெருசாக புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அந்த மீட்டிங் வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் சொன்னார், அதுக்கப்புறம் நீ அவரை சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம வந்துட்டு அழுதுட்டு கேட்குறா. ஆமாம், அப்படின்னா உனக்கு வந்துட்டு அவரை அடையிறது ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாளா, லைக் அது மாதிரி தாழ்த்தி பேசுகிற மாதிரி பேசுவா. அதனால் நம்ம ஹீரோயினும் ரொம்ப கடுப்பாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆனால் நான் அவரை ஒன்றும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இல்லையே அப்படின்னு அவங்க கோவத்தில் அவங்களும் பேசி விட்டுருவாங்க. இப்போ நீ தாழ்த்தி பேச தான் என் வீட்டுக்கே வந்தியா? இல்லை இல்லை, நான் அதுக்காக ஒன்றும் வரல, நான் உண்மையை பேசிகிட்ருக்கேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம லவ் பண்ணாத ஆளை நம்ம எதுக்கு லவ் பண்ணோம்? ஆமாம்ல, நம்ம லவ் பண்ணாத ஆளை நம்ம எதுக்கு லவ் பண்ணணும்? கரெக்டு தான். ஆனால் அவர் எதுக்கு உன்னை லவ் பண்ணணும்? சரி, கடைசியில் உனக்கு எல்லாமே கிடைக்குதுல்ல, அது எப்படி? இங்கே பாரசி, நான் உங்ககிட்ட எல்லாமே ஃப்ராங்காக பேசணும்னு நினச்சி இங்கே வந்தேன், புரியுதா? இப்பயும் நான் பேசுகிறது உண்மை தான். சப்போஸ் உனக்கு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் டீப்பராக போகிறது விருப்பம் இல்லைனா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து தன்னை விட்டு விலகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். என்னது? அப்படியா? ஆமாம். ஆனால் அது உனக்கு கஷ்டமாக இருக்குமே. இங்கே பாரசி, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, உனக்கு எல்லாருமே தான் சேர்த்து சொல்கிறேன். எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு வேல்யூஸ் இருக்குது. எல்லாருமே உன் மேலே வந்துட்டு ஒரு வித பாசத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் நீ மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்க, உனக்கு யாருமே இல்லை, உன்னை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உனக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அது கேட்டோன்னே வந்துட்டு தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாளா. அதை பார்த்துட்டு ஹீரோயின், சரி நீ வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து யோசி, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் போவாத, கொஞ்ச நேரம் என் கூட உட்காருறியா? ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரியுது ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்கள வந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. அவள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம தனியாக வந்தவ நம்ம ஹீரோ கொடுத்த ஒரு பெண்ணை வந்துட்டு பார்த்துட்டு அதை வந்து ட்ராயரில் போட்டு மூடி வச்சிட்றா. ட்ராயரில் ரொம்ப வருஷமாக மூடி கிடந்த அந்த ப்ரேஸ்லெட்டை வெளியே எடுக்கிறா. அது நம்ம சாய் கொடுத்தது தானே ஸ்கூல் படிக்கும் போதே.
ஸோ அதை எடுத்து பார்க்கும்போதே நம்ம சாய் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். நீ அப்படி பேசாத, உனக்கு நான் இருக்கேன், எனக்குமே நான் வந்துட்டு உன்னோட இன்னர் பியூட்டி பார்க்கறதுக்கு மட்டும்தான் இருக்கேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் தான் ஞாபகம் வருது. அங்கிள் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? ஆமாம், உங்ககிட்ட எனக்கு 2 நிமிஷம் பேச இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, என் பொண்ணு வந்துட்டு 3:15 பிஎம்க்கு பிறந்தா. அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு குழந்தையே இல்லை. குழந்தைக்காக நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், கடவுளை வேண்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடவுள்கிட்டேருந்து கிடச்ச ஒரு குழந்தையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதுவும் நாங்கள் வயிற்றில் இருக்கும் போது டாக்டர் நிறைய வாட்டி சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு நாங்கள் இல்லைன்னா வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் 2 பேரில் யாராவது சூஸ் பண்ண முடியும்னு சொல்லி. அந்த டைம் எனக்கு என் ஒய்ஃபை தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால் நான் என் ஒய்ஃபை தான் சொன்னேன். ஆனால் என் ஒய்ஃபை இல்லை எனக்கு வந்துட்டு என் குழந்தை தான் உயிரோடு இருக்கணும்னு சொன்னான். ஆனால் என்ன கடைசியில் வந்துட்டு நாங்கள் பிறந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்துட்டு சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு ரொம்ப ஹவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் தான் உயிரோட வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் என் கூட நாங்கள் இருந்தா, அவளோட சின்ன விரலால் என்னோடய கையை பிடிச்சா. அப்போ முடிவு பண்ணேன், என்றைக்குமே அவளை நான் வந்துட்டு தனியாக விடக்கூடாது, என்னை விட்டு தூரமாக அனுப்பக்கூடாதுன்னு. ஆனால் அங்கிள், என்றைக்குமே நான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நாங்கள் பிரிக்கணும்னு நினைக்கவே இல்லை. இல்லைப்பா, ஆனால் உன்னோட வேலை. அங்கிள், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், என்றைக்குமே நான் வந்துட்டு நாங்கள் கண் கலங்காமல் பார்த்துப்பேன். அவளுக்கு உலகத்தில் எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். நான் சொல்கிறது உனக்கு புரியலையாப்பா? நீ வந்துட்டு என் பொண்ணுக்கு இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குறேன்னு சொல்கிற. இல்லை, நான் சொல்லலை. ஆனால் நீயே யோசிச்சு பாரு, நாளை பின்ன ஒரு நாள் வரலாம், அன்றைக்கி என் பொண்ணு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு சொன்னால் கூட அவள் முன்னாடி நிற்க முடியாத ஒரு அப்பாவாக தான் நான் இருப்பேன். ஆனால் அங்கிள், நான் அவளை கண் கலங்காமல் வச்சு பார்த்துப்பேன். இங்கே பாருப்பா, நீ ஒன்றும் கெட்ட பையன் நான் சொல்லலை, நீ ரொம்ப நல்ல பையன்தான், எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்துட்டு சொல்லப்போனால் உனக்கு இப்போ புரியாதுப்பா, நாளை பின்ன உனக்கு ஒரு பொண்ணு பிறக்கும் பார், அப்போ தான் உனக்கு புரியும். அப்போ அங்கிள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னோட இதயத்தை என்கிட்டேருந்து பிரிச்சிடாதப்பா அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அப்போ நம்ம ஹீரோக்கே நல்லாவே புரியுது, மேபி அவரோட வேலையை விட்டால் தான் நம்ம பொண்ணு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாருன்னு. அதனால இவர் அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாரா. என்ன இவர் வந்துட்டு நான் பண்ண காலை எடுக்க மாட்டுறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவாக அந்த காலை பார்க்குறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால் ஃபோன் பண்ணால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே நம்ம சி வந்துட்டு சாய் வாங்கி கொடுத்த ப்ரேஸ்லெட்டை போட்டுட்டு சாய்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் சாய்க்கு கால் வருது, அதில் சியோட ப்ரொஃபைலை மட்டும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த காலை எடுக்காமலே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். மேபி அவள் இன்னும் வெயிட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறா போல இருக்கு. இல்லை அந்தளவுக்குலாம் மோசமானவன் இல்லை, பட் ஸ்டில் ஏதோ வகையில் அவளுக்கு புரிய வரட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி சாயும் பண்ணு வந்திருக்காங்கம்மா. அவங்களா, சரி நான் வரேம்மா அப்படி சொல்லிட்டு அவங்கள போய் பார்ப்பாளா. அங்கே நம்ம சாய் மட்டும் கோமா உட்காந்துட்ருப்பா. என்னடி ரொம்ப கோமா இருக்க போல இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாடி பிரச்சனை தான். என்னடி என்ன ஆச்சு? நீ ஏன்டி நாங்கள் விஷயத்தில் இப்படி பண்ண, எதுக்குடி போயிட்டு மார்க்கை வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண சொன்னேன்? அதுவா, உனக்கு விஷயமே தெரியாதா? காலையில் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தா, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே வா? ஆமாம். ஆனால் எதுக்குடி என்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லவே இல்லை? நான் எவ்வளோ கவலைப்பட்டு தெரியுமா? சாரிடி, நான் வந்துட்டு நீங்கள் கவலை பண்ணோன்னு நினச்சி சொல்லாமல் இல்லை. சரிடி, இப்போது கோவம் போயிடுச்சா? ஏதாவது கோவம் இருக்கா? இல்லை. சரி, பண் வந்தான்னு சொன்னாங்களே, இதோ அங்கே தான் இருக்கான் பார். நான் தப்பான ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் போல இருக்கு. லூஸு மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்கான், வெறுப்பேற்றிட்டு இருக்கான். சரி, நீங்கள் 2 பேரும் ஒன்றாவா வந்தீங்க? என்ன நீ லூஸு மாதிரி பேசுகிற? ஆனால் அதான் உண்மை, அவன் கூட தான் நான் வந்தேன். ஆஹா, சாய் சூப்பர், என் அண்ணன் பார்த்தியா எப்படி இந்த இடத்த மாற்றிட்டான்னு? என்னது, உங்கள் அண்ணன் மாற்றிட்டானா? ஆமாம், உனக்கு தெரியாதா? எங்கள் அப்பாவோட பழைய ப்ராப்பர்ட்டி இது. எங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிச்சி இந்த இடம் தான் வேணும்னு சொல்லி அவன் தான் ரெனோவேட் பண்ணியிருக்கான். எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான்ல, எல்லாம் உனக்காக தான். அவ்வளோதான், இங்கே நம்ம சீக்கு வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கானா அவன் எனக்காக அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நெக்ஸ்ட் செகண்டே வந்துட்டு நம்ம சாயை பார்க்கறதுக்காக போயிடுறா. அப்போ அங்கே இருக்கிறவங்க, என்ன மேடம் நீங்கள் யாரை பார்க்கணும்? இந்த மாதிரி சாயை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்களா? இல்லையே. இங்கே பாருங்கள் மேடம், சார் வந்துட்டு பிஸியான ஷெடியூலில் இருக்கார். சரி, நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள், நான் வேணால் அவர்கிட்ட வந்துட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, என் பேர் சி. சரிங்க மேடம், நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன்.
என்னது சாரா அப்படின்ற மாதிரி நம்ம சீக்கு இருக்குது. இங்கே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் மனுஷன் ஃபோன் எடுத்த மாதிரியே இல்லை. என்னம்மா என்ன ஆச்சு? எந்த விஷயமா காலங்காத்தாலே போயிருந்த? அதுவாம்மா, நான் சிஏ பார்க்க தான் போயிருந்தேன். என்ன சொன்னா அவள்? ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் 2 பேரும் பேசி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் தான் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி தான் பேசினேன். ஓ, நல்ல விஷயமா. ஆனால் ஆனால் என்னம்மா? ஆனால் தாம்மா இப்போ ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. நான் காலையிலேருந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அவர் ஃபோனே எடுக்க மாட்டுறாருமா. இங்கே பாரும்மா, அவருக்கு நிறைய வேலை இருக்கும். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதா? ஏன்னா அவர் வந்துட்டு பெரிய ஆள், அடல்ட் அவர். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கணும், புரியுதா? சரிம்மா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கண் வந்துட்டு மேலே தான் பார்க்குது அவங்க வீட்டுக்கார், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாவை. அவர் வந்துட்டு எதுவுமே பேசாமல் போயிடுறாரா. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மனுஷன் தான் அதை பேசி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம வந்துட்டு சாயை பார்க்க வந்திருக்காளா. சாய் வந்துட்டு, இங்கே பாரு, என்கிட்ட வந்துட்டு 15 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே பேசுகிற, புரியுதா? எனக்கு புரியுது. ஆனால் ஞாபகம் இருக்கா நீங்கள் என்கிட்ட லாஸ்ட்டாக பார்க்கும்போது என்ன சொன்னீங்கன்னு? எப்போ நான் வந்து பழைய மனுஷன் மாறுறனோ அப்போ வந்துட்டு உங்களை பார்க்க சொன்னீங்க. நான் இப்போ வந்துட்டு பழைய ஆளாக மாறிட்டேன். அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அவ்வளோதானா? இல்லை, இன்னும் இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு கடைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் நீங்கள் எனக்கு இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, என்னை பார்த்துக்கிட்டதுக்கு, நான் என்ன பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டு போனதுக்கு. நான் ஒன்றும் ரொம்ப லேட்டாக வரல தானே. ஸோ நம்ம எதுக்கு பழைய மாதிரியே ஒரு லைஃப்பை லீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு அவன் வந்துட்டு அவளை பார்க்க கூட முடியாமல் அவள் பின்னாடி போயிட்டு அவளுக்கு வந்து கர்ச்சீஃப் மட்டும் கொடுப்பானா. அப்போ அந்த கையில் இருக்க ப்ரேஸ்லெட்டும் பார்த்துருவான். அப்பயும் அவன் என்ன சொல்லுவானா, நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா கிளம்பலாம், எனக்கு இப்போ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சேரில் போய் உட்காந்துருவான். இவளுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கர்ச்சீஃப் அங்கேயே வச்சுட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுவா. இங்கே சொன்னவனுக்கும் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. ஹீரோவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. மனுஷன் ஃபோனை எடுத்த மாதிரியே இல்லை. அது எங்கேயோ ஓரமாக போட்டு பக்கத்தில் வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் மெசேஜை அள்ளி அனுப்பிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு, உங்களுக்கு கோவமாக இருக்கீங்களா என் மேலே? நான் காலையிலேருந்து 100 வாட்டி மிஸ்டு கால் கொடுத்துட்டேன், நீங்கள் ஒரு வாட்டி கூட எடுக்கவே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கும் அவர்கிட்ட இருந்து பெருசாக ரெஸ்பான்ஸ்லாம் வந்த மாதிரி இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனை அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. என்ன ஆச்சு? சரி வாங்க நம்ம அங்கே போய் உட்காந்து பேசலாம். இல்லை, இனிமேல் நம்ம 2 பேரும் பேச போகிறதில்ல. என்ன சொல்கிறீங்க? நான் வந்து இங்கிலாந்து போகலான் இருக்கேன். ஓ, அதனால தான் நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துட்டு இங்கிலாந்து போங்க, நான் வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். உன்னால் வந்து பார்க்க முடியாது. அப்படின்னா சரி, நான் வந்துட்டு வெக்கேஷனில் வந்து பார்க்குறேன். அதுவும் வேண்டாம். அப்படின்னா நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் வர்றதாகவும் இல்லை, நீ என்னை வந்து பார்க்கவும் தேவையில்ல. நம்ம இது வரைக்கும் பார்த்ததே போதும். இனிமேலேருந்து நான் உன்னை பார்க்க விருப்பப்படல. ஆமாம், நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க, என்னை நம்ப சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே. அப்புறம் எனக்காக அப்பா கிட்ட கூட பேசி சண்டை போட்டு எல்லாத்தையும் நார்மல் ஆக்கிடுவீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இல்லை, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அப்படின்னா நீங்கள் என்னை லவ் பண்ணலையா? ஆமாம், நான் சொன்னதான், நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதான். ஆனால் இப்போ எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை. நீ ஒரு சின்ன பொண்ணுல, அதனால தான் நான் அப்படி சொன்னோடனே நீ நம்பிட்ட என்ன. சாரி அப்படி சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு போகிறாரு. நம்ம ஹீரோனா போகாதீங்க என்னை விட்டு போகாதீங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க பேக்காக பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோவை. அப்புறம் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க, என் கூட தான் எப்போவுமே இருப்பீங்கன்னு சொல்லி, ஆனால் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழ. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோனோட கையை வந்துட்டு மனசே இல்லாமல் விட்டுட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டுருக்காரு. போகும்போது நம்ம ஹீரோ பயங்கரமாக அழ தான் செய்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோனா வீட்டில் வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இனிமேலேருந்து என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாருமா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போயும் அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவை தான் பார்த்துட்ருக்காங்க. அவர் எனக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கார். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பயங்கரமாக அழுதுட்டுருப்பாரா. குன்பாரி வந்தவர், என்ன ஆச்சு, உன் முடிவில் நீ தைரியமாக தான் இருக்கியா, இந்த முடிவு தான் எடுக்க போறியா? ஆமாம்,
வேறு யாராவது அவளை வந்து என்கிட்டேருந்து பறிக்கிற மாதிரி இருந்தால் நான் அவங்க கூட சண்டை போட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, அவள் என் கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறது அவங்க அப்பா. அப்புறம் என்னன்னு சொல்லி என்ன பண்ணுறது, இதுதான் என்னோடய நிலமை அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு தான் இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வந்து என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிகிட்ருப்பாரா, நம்ம வந்து வாமா பேஸ்கெட் பால் விளையாடலாம், எல்லாமே சரியாக போயிடும். இல்லைப்பா எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி அப்படின்னா நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா, ஜப்பானில் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இருக்குல்ல, நீ ரொம்ப நாளாக அங்கே போயிடணும் சொல்லிட்டு இருந்தியம்மா. இல்லைப்பா எனக்கு இப்போ எங்கேயும் போகணுன்னு தோணலை. அது எப்படிப்பா நீ சொல்லலாம், அப்பா தானே கேட்குறேன், அப்பா கேட்ட நீ வந்துட்டு வரேன்னு தானே சொல்லணும். அப்படின்னா சரிப்பா நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன். என்ன இந்த பொண்ணு இப்படியே பேசுகிறா அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க அப்பாவுக்கு. அப்படியே அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு, நான் பண்ணதெல்லாம் கரெக்டாக நீ நினைக்கிறியாம்மா, என்ன பண்ணீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? நான் தான் தன்கிட்ட இந்த மாதிரி அவளை விட்டு தள்ளி இருக்க சொன்னேன், அவளை லவ் பண்ணலன்னு சொல்ல சொன்னேன். அதை நான் கரெக்டாக சொன்னேன்னா இல்லை ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சரி விடுங்க, அவன் வந்து பெரிய மனுஷன் மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் லவ் பண்ண நம்ம பொண்ணை வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது பெரிய மனுஷமாக நடந்துக்கிட்டீங்களா, நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு வாங்க. அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம ஹீரோ எதுக்கு பிரேக்கப் பண்ணாருன்னே சொல்லி. அதை பார்த்துட்டு நானும் போய் என் பொண்ணை சமாதானப்படுத்துகிறேன்னு போவாரா, போவாதீங்க இல்லைங்க, அவளே புரிஞ்சுப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம சாயோட ஃபேமிலியை காமிச்சா ரொம்ப கலகலன்னு போயிட்டுருக்கு. சாயோட அப்பா வந்துட்டு அவரோட மூத்த மருமக பையன், அப்புறம் வந்துட்டு கடைசி மருமக பையன்னு சொல்லிட்டு எல்லார் கூடமே, அதாவது மருமகளை ஆக போகிறாங்க, அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு ஒரே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களா ஃபேமிலியாக. அது பார்க்கும்போது சாய் அப்போ தான் வருவான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா அவங்க அப்பா, வந்துட்டான் என் பையன் வந்துட்டான், சொல்லுடா அப்பாக்காக இன்றைக்கி எத்தனை மில்லியன் நீ சம்பாரிச்ச? 2 மில்லியன்ப்பா. நான் அப்போவே சொல்லலை என் பையன் ரொம்ப திறமையானவன்னு, பார்த்தியா கம்பெனிக்குள்ளே போகணுன்னு எவ்வளோ சம்பாதிக்கிறான். ஆமாம் சரி நம்ம இங்கே பேசிகிட்டு இருந்தோமே அப்படி சொல்லிட்டு இங்கே திரும்பி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சாய்க்கா அவன் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி அவங்க ஃபேமிலியாக பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனே வந்துட்டு ஒதுங்கி போயிடுவான். என்ன பண்ணுறது, அவன் ஒரு மிடில் சைல்டு. பெரிய பையனையும் சின்ன பையனுக்கு மட்டும் அங்கே வந்துட்டு கல்யாண பேச்சில் ஓடிட்டுருக்கு. இவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. அதனால அவன் அப்படியே வந்து சோகமாக போயிடுவானா. இதை வந்துட்டு அவங்க அண்ணனும் தம்பியும் நோட் பண்ணிடுவானுங்க. என்னடா அண்ணா பழைய மாதிரி பேட்சை பார்க்குறதுக்காக எந்த ஒரு வேலையும் பார்க்காத மாதிரி இருக்குது. பேட்சப்பா யார் கூட? என்னடா நீ இப்படியே பேசிகிட்ருக்க, எங்களுக்கெல்லாம் ஏதோ தெரியாத மாதிரி. போய் கன்வின்ஸ் ஆகிற வேலையை பாடுறா. ஒரு தப்பு பண்ணிட்டாங்களாம், அதுக்குன்னு இவர் வந்து மூஞ்சி தூக்கி வச்சு உக்காந்துட்ருக்காராம். போ கன்வின்ஸ் ஆகிற வேலையை பார், ஆடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுவானுங்க. ஆனால் நம்ம பான் மட்டும் ரிட்டன் வந்துட்டு, சாய் எது சாயா, உன் அண்ணன்டா நான், அதெல்லாம் தெரியுது, இங்கே பாரு நீ வந்து பழைய மாதிரி ஆவிடா, எதுக்கு இந்த பிஸ்னஸ் பக்கம்லாம் போயிட்டுருக்க, உனக்கு என்ன பிடிக்கும், வண்டி ஓட்டுறது பிடிக்கும், நல்ல வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது அதானே உனக்கு பிடிக்கும், அப்புறம் எதுக்கு இப்போ இந்த பக்கம் பிஸ்னஸ்லாம் போயிட்டு ஒன்று நீயே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணுன்றத நல்லா யோசிச்சுப்பாரு அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். இவனும் அதை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம சியா வந்துட்டு சாயை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாளா, அப்படியே வந்து சாய் வந்து நிற்பான். அவன் வேறு என்ன சொல்லிகிட்டு இருப்பானா, ஆஃபீஸ்னு போயிட்டு எனக்கே வந்துட்டு காசு பார்த்து பிடிக்காமலே போயிடுச்சுப்பா, திரும்பியும் கேக்லாம் வந்து செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இவ்வளோ சாய் நீங்கள் திரும்பி என்கிட்டே வந்துட்டீங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப நேரம் அந்த ஹக் நீடிச்சுட்டே போதா, அப்புறம் அவன் வந்துட்டு இவளுக்கு 4 கிஸ்ஸும் பண்ணுறான். ஸோ ஒரு வழியாக இவங்க சேர்ந்துட்டாங்க. எங்கேங்க அந்த கேட் போனால் நான் வந்து அவளை எங்கெல்லாம் தேடுறது, இவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு வராங்களே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க பாருங்கள் ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கா அப்படின்னு வந்து சொல்லும் போதே ஒரு சத்தம் கேட்குமா, என்னடி ஆச்சு உனக்கு, யார் இவனை கட்டி போட்டு போனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்பா தான் வந்துட்டு அந்த வாயில் இருக்கிறத பிளாஸ்டர் எடுத்து விடுவார். கேட்டு உனக்கு என்னடி ஆச்சு, விடுங்க அதை விடுங்க, ஃபஸ்ட் நம்ம போய் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை வேண்டாம், இதெல்லாம் வந்து நாங்கள் தான் பண்ணாங்க. அவங்க ஆமாம் அவன் எங்கே போனா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்கூல் பக்கமாகவே போயிருக்காங்க. ஆனால் அங்கே எதுக்கு போயிருக்காங்க, நன்னாவை போகிறானா, என்னது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறேன். இல்லைம்மா வேண்டாம், இது ஏன் தப்பு தானே, நானே போயிட்டு நம்ம பொண்ணு கூட்டிகிட்டு வரேன், நம்ம பொண்ணு இல்லாமல் நான் வரமாட்டேன். ஆனால் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் அவகிட்ட பார்த்து பேசுங்க, அதே மாதிரி உங்களை நீங்களும் பார்த்துக்கோங்க சரிங்களா. சரிம்மா. தான்
இந்த மாதிரி நான் தான்ப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஹீரோயின் அப்பா இங்கே வந்துடுறாரு. ஸோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் தேடி தானே வந்திருக்கீங்க. நாங்கள் வந்துட்டு மேடம் ஆர்டருக்கு தான் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆனால் தெரேசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருது. ஸோ இவர் எல்லாமே தெரிஞ்சு தான் வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்கள நன்னா மாற்றுறதுக்கெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் வந்துட்டு நீ ஏன் இப்படி வந்திருக்கம்மா, உனக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம், அதனால எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி வந்திருக்க, அப்படி நீ வரக்கூடாது, புரியுதா? இது வந்துட்டு நம்ம மனசார நம்மளுக்கே தோணணும், நம்ம என்றைக்குமே வந்துட்டு கடவுள்கிட்ட இருப்போம் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கவங்க தான் வந்துட்டு இந்த பக்கம் வர முடியும், புரியுதா? நீ இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு பேசி எல்லோரும் புரிய வச்சிட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி? அதுவா, நான் வந்துட்டு உன்னை பல இடத்துல தேடினேன் நான் இங்கே வந்ததுக்கப்புறம். ஆனால் எதுக்கு தேடினீங்க? எல்லாத்துக்கும் சாரி கேட்க தான். நான் உங்கள் சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுலாம் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ என்னால் தான் இங்கே வந்தியா? உங்களால் தான் இங்கே வந்தேன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இங்கே வரணும்னு இருந்திருக்கு, அதனால நான் வந்தேன். சொல்லப்போனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் கொடுத்ததுக்கு. எல்லாத்துக்குமே சாரி. இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கோவமே இல்லை. சொல்லப்போனால் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் 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 நாங்கள் வந்து இங்கே இருக்கிறதுக்கான பொண்ணு கிடையாது. உங்கள் பொண்ணை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவள் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா, அவளுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவளே கொஞ்சம் டிசைட் பண்ணட்டும். நீங்கள் அவள் லைஃப்பில் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச இவருக்கும் இதை புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வருவார். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்பாவை வந்துட்டு ஹீரோவே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு உங்களோட எந்த ஒரு ஆசையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் என்னால் முடியல, உங்கள் கூட என்னால் போட்டி போடவே முடியல. நாங்கள் ஒன்று பார்க்குறதுக்காக உங்கள் கார்டியன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து கொஞ்சம் தயங்கிட்டே வந்து தேடிட்டு இருப்பாங்களா, எங்கள் அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு. உங்கள் அப்பா இப்போ தான் போனார், வா நம்ம 2 பேரும் போய் அவரை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கை நீட்டு வர, நம்ம ஹீரோயினா கையை பிடிக்காமல், ஏன் என்ன ஆச்சு? நான் ஒன்றும் உங்கள் மேலே கோவமாக இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு புரியுது, நான் ரொம்ப ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன்ல. சரி, ஆனால் எனக்கு வந்துட்டு பொறுமை இருக்குது, நீ என்னை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி கையை நீட்டுவார். இன்னும் ஹீரோனுக்கு அதுக்கு மேலே எங்கே கோவத்தை வைக்கிறது, அதனால் வந்துட்டு கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு, சாரிம்மா, நான் வந்துட்டு எதுவுமே எனக்காக எதுவும் பண்ண மாதிரியே எனக்கு இது வரைக்கும் தோணவே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பொண்ணு பெருசாக வளர்ந்துட்டா அப்படின்றத நான் யோசிக்கவே இல்லை. நான் இன்னும் நீ வந்து சின்ன பொண்ணாகவே நினச்சிட்டு இருந்தேன். எப்படி நீ சின்ன பொண்ணாக இருக்கும்போது கீழே விழுந்தா அப்பாவை தேடி வருவியோ, அதே மாதிரி உனக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்தால் அப்பாவை வந்து பார்த்துக்க சொல்லுவியோ, தூங்க சொல்லுவியோ, அந்த மாதிரி யோசிச்சிட்டேம்மா. ஆனால் இன்றைக்கி நீ வீட்டை விட்டு போன பார்த்தியா, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என் பொண்ணு பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா, அவளும் வந்துட்டு அவளுக்கான லவ்வை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்றது. அவ்வளோதான். நம்ம ஹீரோயினா அவங்க அப்பாவை ஹக் பண்ணி சாரிப்பா அப்படி சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கார். இனிமேலேருந்து உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன், நீ உன்னோட ஹாப்பினஸை கண்டுபிடிச்சிட்ட இல்லையா, அதே மாதிரி நீ என் பொண்ணு கூட வந்துட்டு பழகிறதோ எதுவுமே நான் இனிமேல் தடுக்க மாட்டேன். அங்கிள், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன், சத்தியம்லாம் வேண்டாம்ப்பா, நீ உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவா, உங்கள் பொண்ணுக்கு நான் வந்து எல்லா லவ்வுமே கொடுப்பேன், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அப்போ தான் சிரிக்கவே செய்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வராங்களா, நம்ம ஹீரோ அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க போல இருக்குது இந்த அளவுக்கு. அப்புறம் வந்துட்டு ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ வந்து சேர்லாம் வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாரா, அந்த நம்ம ஹீரோயின் அப்பா என்னெல்லாம் பண்ணுறான் பார் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே, சேரெல்லாம் ஒதுக்கி வச்சவர் ப்ராப்பராக நம்ம ஹீரோயின் உட்காந்ததுக்கப்புறம் தான் அவர் போய் உட்கார்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு காலேஜில் கொண்டு போய் விடுறது நம்ம ஹீரோ தான். அவரே வழக்கம் போல் வந்துட்டு டோர்லாம் திறந்து விடுறாரா. நம்ம ஹீரோயினும் பாய் அப்படி சொல்லிட்டு போகவே மனசெல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஊருக்கு போகிறாரு போல இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின்ட்டா வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்களா.
அப்படியே அந்த குரங்கு பொம்மையை எடுத்து கொடுப்பாரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டே எடுத்து வைக்கலான்னு போவாங்களா, அப்போ அவர் வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டு, அது நான் கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப எடுக்க போவாங்க. அப்படி 2 பேரும் க்யூட்டாக விளையாடிட்டு இருப்பாங்களா, அந்த டைம் கரெக்டாக வந்துட்டு குன்பாரி வந்துடுவார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சாரிப்பா நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து துணியை கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா, அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிப்பார். அவர் நம்ம ஹீரோயினும் அந்த ஏர்போர்ட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாயும் காமிச்சா அவங்க 2 பேரும் யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம பண்ணும் சாயும் வந்துட்டு இருப்பாங்களா, அதில் நம்ம சாய் வேற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு சியை ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் நம்ம பண்ணு காமிச்சா அவன் அழவே ஆரம்பிச்சிடுறான். டே பண்ணு என்னடா ஆச்சு, இல்லை எனக்கு போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த டிக்கெட்லாம் கிழிக்க போகிறான். டே என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் தான் அடித்து அந்த டிக்கெட்லாம் அவங்ககிட்ட வாங்கி வைக்கிறான். ஆனாலும் இவன் வந்து அழுதுகிட்டே இருக்கானா, நம்ம சாய் தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சரிடா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு இன்னொரு கப்பல் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. கவலைப்படாத நல்லா சாப்பிட்ணும் சரியா அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அப்படி கொஞ்சிட்டு இருப்பாரா. இதெல்லாம் வந்துட்டு இவங்க எல்லாரும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே பெரிய பெரிய பொண்ணுங்க போடுற மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறது, அவங்க வீட்டில் நடக்கிற பெரிய பெரிய மீட்டிங்க்கெலாம் நம்ம ஹீரோயின் கலந்துக்கிறது. இந்த பக்கம் அப்படியே அவங்களவும் வந்துட்டு வீடுகளில் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம ஹீரோவும் எப்படியோ வந்துட்டு இங்கிலாந்துலேருந்து வந்தாச்சு. சரிப்பா நீ எப்போது திரும்பியும் இங்கிலாந்து போகலான்னு இருக்கியா? இல்லை இங்கிலாண்டில் இருந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு யூஎஸில் தான் வேலை இருக்குது. யூஎஸ் தான் கொஞ்சம் நிறைய நாள் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். சரி நீ சொல்லுமா, நீ என்ன பிளான் பண்ணியிருக்க? இங்கேயே இருக்க போறியா இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேறு எங்கேயாவது போய் படிக்கலான்னு இருக்கியா? அப்பா நான் இன்னும் அதை பற்றி முடிவு பண்ணலப்பா. அப்படின்னா நீ வந்துட்டு யூஎஸ் போகிற மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்குமா, ஏன்னா அங்கே வர தண்ணு இருக்கான்ல. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஒரு க்ரீன் சிக்னல் அடித்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இன்டைரக்டாக என் பொண்ணை கேளுடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல, அதனால் அப்படின்னா ஓகே. நான் வந்துட்டு வேணும்னா எங்கள் அப்பா அம்மாலாம் அது உன்னோட இஷ்டம், நீ வேணால் அது பண்ணலாம். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்புறம் என்ன பெர்மிஷன் கொடுத்துட்டார்ல, நெக்ஸ்ட் என்ன கல்யாணம் தான். ஒரு ப்ரைடை வந்து சர்ச்சுக்கு வெளியே எல்லாருமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சாய் இருக்கா, மரியா இருக்கா, ஸ்கூலில் பார்த்து எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்தாச்சுல, வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் உள்ளே போவாங்களா. நம்ம ஹீரோவும் அப்படியே வந்து திரும்பி பார்ப்பாரு. அப்போ பிரைடோட மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதாவது தொணை பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு தொணை பொண்ணாக வர்றது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் பின்னாடி எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஃபோக்கஸ் காமிச்சா கல்யாணம் நம்ம ஹீரோயினுக்கு இல்லைங்க, கல்யாணம் நம்ம சாய்க்கும் சீக்கும். கல்யாண பொண்ணாக இருக்கிறது நம்ம சி தான். கடைசியாக சேர்ந்த பேருக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம். இங்கே ஃபாதர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா சந்தோஷம் துக்கத்துலேயும் வந்து ஒன்றா இருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சாய் சியை வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருப்போம் அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினா என்ன இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் திரும்பி ஃபாதர்கிட்ட சொல்கிறாருன்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக வந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இருப்போம் அப்படின்னு 2 பேரும் சொல்ல, திரும்பி நம்ம ஹீரோ வந்து இருப்போம்னு சொல்கிறாரு. என்னடா இந்த மனுஷன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு உங்களை லவ் பண்ணிட்டு தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதே மாதிரி 2 பேரும் ஆமான்னு சொல்ல, திரும்பியும் நம்ம ஹீரோயினை பார்த்தா ஆமான்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அங்கே 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ரிங்கை போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி பார்த்துட்டு இருப்பாங்களா. இங்கே வந்து நம்ம சாய் வந்துட்டு சியை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவனோட அஃபிஷியலான மேரேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஹீரோயினை சுற்றி வளைச்சு ரிங்க காமெடி அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு, சூப்பராக இருக்குது ரிங்கு. எல்லாம் என்னால் தான், நான் உன்னை விட்டு கொடுத்ததுனால தான் இதெல்லாம் நடந்தது. எப்படி நீ அவளை விட்டு கொடுக்க முடியும்? உன்னை பார்த்தது கூட கிடையாது, அப்புறம் விட்டு கொடுத்தாருன்னு கதை வேற விட்டுட்டு அதெல்லாம் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஃபன்னாக பண்ணிட்டு இருப்பாளுங்களா. சரி நீ ரொம்ப பேசாத, அந்த மனு எங்க? மனுவா? எந்த மனு? அவனுக்கு அப்புறம் எனக்கு 4-5 பேர் பாய் ஃப்ரெண்டாக வந்தாங்க. அடக்கடவுளே என்னடி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நான் என்ன செய்யும் நாங்கள் மாதிரியா, அவங்களாம் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட்லவே வந்து கொடுத்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம்ல. சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் எப்போவுமே வந்துட்டு செவரு எகதி குதிச்சு உங்கள் வீட்டுக்கு வருவேனே, அது எப்படி நான் மறக்க முடியும்? நீ தான் ரொம்பவே தொல்லை கொடுக்குற மேடமாக தானே இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரா. அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். எல்லோரும் வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போ சிஸ்டர் ஃப்ரான்சினை கேட்பாங்கன்னா, என்ன சொல்கிறீங்க, என்ன நடந்ததுங்க?
மேடம் ஆர்டர் வேறு. சார் நீங்கள் எனக்கு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். அவ்வளோதான். எல்லாம் அப்படியே பின்னாடி சைலண்ட்டாக போயிடுவாளுங்க. அடப்பாவீங்களா கோத்து விட்டு போயிட்டீங்களேடி அப்படின்ற மாதிரி இருக்கும் இவங்க 2 பேருக்கும். அப்புறம் என்ன, எங்கள் கல்யாண பொண்ணும் கல்யாண பையனும் வந்துட்டு வண்டியில் தான் கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொக்கே தூக்கி போடுவாங்க இல்லைங்களா, ஃப்ளார் பொக்கே, அதை வந்து இவ தூக்கி போட கரெக்டாக நம்ம சாய் தான் பிடிக்கிறா. இங்கே பண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேரும் பைக் எடுத்து போயிடுவாங்களா கப்புள்ஸ். இந்த பக்கம் எல்லோரும் ஆமாம் நாங்கள் எங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு வந்துட்டு சிஸ்டர்ஸ்லாம் பனிஷ்மெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஒத்த காலை நின்று கை தூக்க சொல்லி. அதில் நம்ம ஹீரோ வேறு கை இறக்கி நிற்பாரா, ஒழுங்காக இல்லைங்க சார் அந்த பக்கம் தூக்குங்க அப்படின்னு சொல்லி வேறு மிரட்டிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு லவ் பண்ணதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம ஹீரோ வந்து பனிஷ்மெண்ட் வேறு அனுபவிச்சிட்ருக்காரு. ஹீரோ ஹீரோயின் வந்துட்டுருப்பாங்களா, லேட்டாக தூங்க சரியா, அப்புறம் நாளைக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டேன். நான் நல்லா இல்லைன்னா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ண மாட்டிங்களா? இல்லை இல்லை, நீ என்னை இப்போ கூட பேச நிறைய கற்றுக்கிட்ட போல இருக்கு. அப்படின்னா இல்லையே. அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போவாரா, வெயிட் பண்ணுங்க எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓ அப்படின்னா மறந்துடாதீங்க மேடம், நாளைக்கு தான் நம்ம கல்யாணம். அது எனக்கு தெரியும் அப்படி சொல்லி 2 பேரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோனோட அம்மா அப்பாவும் வந்துடுவாங்க. ஹீரோ அவங்கள பார்த்தவர், இன்றைக்கி நான் கிளம்புறேன், நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் அப்பாவும் ரொம்ப அப்படி கோவமாக இறங்கி வந்துட்டு அவளை ஒரு தட்டி கொடுப்பாரு சிரிச்சுக்கிட்டே. அப்புறம் நம்ம ஹீரோ கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் வீட்டை விட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு சோகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா என்னால் இங்கேருந்து போகிறத பற்றி யோசிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா நீ இங்கே இருந்துறியாம்மா, நான் எல்லாத்தையும் வந்து கேன்சல் வேணால் பண்ணிடுறேன். அப்பா எப்படி நீங்கள் அப்படி பேசலாம்? சரிம்மா எனக்கு புரியுது, கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அப்பா வந்து எப்போவுமே இங்கே தான் இருப்பேன், புரியுதா? நீ எப்போ வேணாலும் இங்கே வந்து பார்க்கலாம், வேற ஒருத்தவங்க வீடு அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம், என்றைக்குமே இது உன் வீடு தான் அப்படிலாம் சொல்லி அவங்க அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கல்யாணத்துக்குலாம் சூப்பராக ரெடியாக நின்றுட்டுருப்பாங்களா. கீழே வந்து ஒரு சத்தமாக கேட்கும். எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு கேதர் ஆகிட்டு இருக்கிறதா இருக்கும். அதெல்லாம் கூட அவங்க கேட்டுகிட்டே சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ டோர் திறந்து யாரும் உள்ள வர மாதிரி இருக்கும். வர்றது நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே திரும்பிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவை பார்த்தது, ஹீரோ பார்க்கும்போது கீழே விழுந்தது, அப்புறம் வந்துட்டு ஹீரோ ஃபஸ்ட் டைம் வந்து தாத்தானை கூப்பிட்டது, அப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க பனிஷ்மெண்ட் வாங்கும்போது நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்தது, ஆர்ச் மாதிரி இருக்க இடத்துல வந்துட்டு கப்புள்ஸ்லாம் சேர்ந்து கண்டிப்பாக கிஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்தது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, நீ வந்து என்றைக்குமே குழந்த மனசோடு இருக்கணும், அதிகமாக வந்து பசங்களுக்குள்ளே வெளியே சுற்றக்கூடாது, யாரையுமே லவ் பண்ணக்கூடாது, எல்லாமே கிராஜுவேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு, எதுக்கு வெயிட் பண்ணணும், எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கணும்ல அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்காக நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது அப்படின்னு எல்லாமே நம்ம ஹீரோயின் யோசிச்சு கடைசியில் ஹீரோ ரிங்கு போட்டிருப்பாரு இல்லைங்களா, அது வரைக்கும் யோசிச்சுட்டே ஹீரோவை பார்ப்பாங்களா. உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு, இந்த ஒரு நாளுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. வெக்கப்படாத, நான் எவ்வளோ டோர்ஸை வந்துட்டு க்ராஸ் பண்ணி இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? நீங்கள் ஏன் சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து பெருசாக பேசுகிறீங்க? நான் எதுவும் சொல்லலைம்மா, நான் வந்துட்டு என் பிரைட் கிட்ட ஸ்ட்ரென்த்தை ஏற்றுறதுக்காக ஒன்று கேட்குறேன். என்ன கேட்குறீங்க? கிஸ் பண்ணுதான், கிஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்கன்னு, அது இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம், ஞாபகம் இருக்குல்ல? இனிமேலேருந்து உன்னால் என்கிட்ட ஆர்கியூ பண்ணவே முடியாது. நான் உன்னை டெய்லி கிஸ் பண்ணுவேன், அதுவும் என்னை இவ்வளோ நாள் நீ தவிக்க விட்டல, அதுக்காகவே நான் பண்ணுவேன். அவ்வளோதான். நம்ம ஹீரோனுக்கு வெக்கமாக வரும். அதில் நம்ம ஹீரோ வந்து திரும்பி கிஸ் பண்ணுற மாதிரி வேறு போவாரா. நம்ம வந்து கீழே போகணும், நிறைய பேர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணட்டும், யாருமே என்ன மாதிரி வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி வருவாரா. வேண்டாம் வேண்டாம். ஆனால் ஏன்னா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. ஆண்டி நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் வந்தீங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோனும் வந்துட்டாங்களான்னு திரும்பி பார்ப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல் கிஸ் பண்ணிடுவார். நீங்கள் என்னை திரும்பி ஏமாற்றிட்டீங்க, அப்படின்னா சரி, நான் இனிமேல் உன்னை ஏமாற்ற வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுவாரா. அப்புறம் என்ன, கல்யாணம் நடந்துடும், அவங்க லைஃப் ஹாப்பியாக முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்டு கடை போட்டு ட்ராமாவை இங்கே முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ட்ராமா வந்துட்டு எப்படி இருந்தது, உங்கள் கருத்துக்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடலாம். இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஹீரோயின் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் காமிச்சிருப்பாங்க. அதில் வந்துட்டு ரொம்ப ஃபன்னான ஹீரோயின் அப்படி தானே இருந்தாங்க.
ஹீரோக்கு வந்து அப்பப்போ ஹீரோயின் மேலே ஒரு 7th எபிசோட் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் என்னன்றது அவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் யாரோ என்னென்னமோ புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுக்க வந்தாலும் கடைசியில் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாகவே இருந்தது. அப்பப்போ காமெடியும் இருந்தது. நல்ல ட்ராமாவாக தான் இருந்தது. சியோட கேரக்டரும் சாய் இது மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட அவங்க வந்துட்டு சிக்கு லவ் வந்து சாய் மேலே இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு கடைசி எபிசோடில் வச்சுட்டாங்க. எனிவேஸ் நைஸ் ட்ராமா, குட் டு வாட்ச். நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இதே மாதிரி ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு ஃபேமிலி கான்செப்டில் இருக்க ஒரு ட்ராமாவோட வரேன். ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன். அந்த ட்ராமாவோட கண்டிப்பாக வரேன். அது தென் ஸ்டே டியூன்.